bang dang boom. One bag of G on. பக்கத்து ஊர்ல ஏதோ ரெக்கார்ட் டான்ஸா? கை நீட்டி அட்வான்ஸ் எதுவும் வாங்கிட்டீங்களா? இப்படி அரையும் குறையுமா பொம்பளை ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு போறீங்க? டேய் எங்கடா போறீங்க? எதுக்குடா போறீங்க? இந்த ட்ரெஸ் போட்டு எங்க தானே போறோம்? அது ஒண்ணும் இல்ல மச்சான், பரிமளா மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்றான். அது அவன் எப்பவும் பண்றதானே? தெரியாதனமா ஒரு ஐடியாவை கொடுத்துட்டேன்டா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு. உடனே ஒரு பொண்ணு ரெடி பண்ண சொல்றான். பொண்ணுக்கு நம்ம எங்க போறது? அதனாலதான் நம்ம இப்ப பொண்ணா மாதிரி போயிட்டு இருக்கோம். அவ மனசுல இவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திரும்பியே வரோம். கரும்பு காட்டுக்குள்ள போட்டு சார புடிச்சிட வேண்டியதா. கண்டிப்பா ஓகே ஆயிடுமாடா? கண்டிப்பா ஓகே ஆயிடும். ஓகே ஆனா நல்லது தாண்டா. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தாண்டி. ஏய் எங்கடி போயிட்டு வரீங்க? மூஞ்ச காட்ட நீ சரிப்பட்டு வர மாட்டே. நீ ஏண்டி சூரிய வெளிச்சம் ஓவரா மூஞ்சி அடிச்சு கரிச்சட்டி மாதிரி ஆயிட்ட? நீ வாடி. கொல்ல மர்தன நீதான் முதல்ல அட பிடிக்காம வந்து தமனா வரடா. டேய் எங்கடா? சீக்கிரம் வரடா. டேய் மச்சி டேப் ரெடிங்கடா. சீக்கிரம் எடுத்துடா. இந்தா போறா சீக்கிரம் போறா. ஒண்ணு இல்ல மச்சி, 4 இன்ச்சு உள்ள போயிடுச்சு. கடவுளே, பரிமளத்திட்ட எத்தனை நாளாக என் காதில் லெட்டர் மூலியமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் என்னோட காதில் முதல் முறையாக நேரடியாக சொல்ல போகிறேன். நீ தான் என் காதில் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஏன் இன்னும் பரிமளம் காணும்? அவளை நேரமாகவே வர சொல்லியிருந்தேனே, ஏன் இன்னும் வரல? ஐயோ வந்துட்டா. இவ்வளோ நேரம் தைரியமாக தானே இருந்தேன். அவளை பார்த்தோன்னே உதறுது. இங்க தானே வரேன்னு சொன்னான். சைக்கிள் இருக்கு, ஆளை காணும். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னான். என்னவா இருக்கும்? ஐயோ அடிபட்டுருச்சா? சாரி. சரி, என்ன விஷயம்? என்னமோ சொல்லணும்னு வர சொன்ன. என்னடா முழிக்கிற? சொல்லு, என்ன சொல்லணும்? என்ன? என்னது இது?
கையெடு. இதுக்கு அடிக்கிறதுக்கா? இந்த கையும் எடு. ஓ, இந்த கணத்துலயுமா? இதயம் காணலையே தொலைந்தும் தேடலையே இதயம் காணலையே தொலைந்தும் தேடலையே இருக்கும் இடமறிந்தும் திரும்ப கேட்கும் மனமில்லையே அடி உன்னால் தானே எந்தன் வாழ்வின் பொருளும் விளங்கியதே நாம் முன்னொரு ஜென்மம் சேர்ந்தே வாழ்ந்த ஞாபகம் வருகிறதே ஒரு பெண்ணாய் நானும் பிறந்தேன் பிறந்த காரணம் தெரிகிறதே நான் உனக்கே என்றும் துணையாய் வாழும் வரமும் அமைகிறதே இதயம் காணலையே தொலைந்தும் தேடலையே ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு என் மேல இவ்வளவு பாசமான உனக்கு. பரிமளம் எப்படா போனா? அவ எங்கடா வந்தா? நான் தான்டா வந்தேன். ஃபுல் சாங்ல நீதான் கூட ஆடிட்டு இருந்தியா? பெருச்சாலிக்கு அடுத்த வாரம் கல்யாணம். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஏன் தண்ணி அடிச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்ம பசங்களோட கைங்கரியம் தான். புது மாப்பிள்ளைக்கு சுக்கு சுக்குச்சா நல்ல யோகமாடா சுக்கு சுக்குச்சா அந்த மன்ன மகள் தான். பெருச்சாலி என்னடா சந்தோஷமா ஆடிட்டு போற? எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம்னா மறக்காம வந்து மொய் எழுதுரு. மொய்யா கோட்றாடா. உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுத்தது? யோகமாடா சுக்கு சுக்குச்சா. என்ன சின்ராசு நொண்டி நொண்டி வர்ற? 5 கிலோ அரிசியும் 500 ரூபா பணத்தையும் கொடுத்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. என்ன சின்ராசு இப்படி பண்ணிட்ட? யோ கதையை கேட்ட கிளம்பியா? கேள்வி கேட்டுட்டு இருக்க மறுபடியும். புது மாப்பிள்ளைக்கு சக்க சக்கச்சா வந்த நேரமாடா சக்க சக்கச்சா மன்ன மகள் தான் சக்க சக்கச்சா வந்த யோகமாடா சக்க சக்கச்சா புது மாப்பிள்ளைக்கு சக்க சக்கச்சா. என்னங்களா சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தாலே நாங்க சந்தோஷமா இருந்த மாதிரி. சந்தோஷமா இருந்து என்னடா பண்ண? அடிக்கிறதுக்கு ஒரு கோட்ரு இல்லையாடா? ஒரே ஒரு கையெழுத்து பொண்ண கோட்டருக்கு நான் ரெடி பண்றேன். ஒரு கையெழுத்துக்கு கோட்ரா? ஆமாண்ணே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதுல ஒரே ஒரு கையெழுத்து தான் போடுங்கண்ணே. இந்தானே. நான் பண்ணிடுறேனே. என்னென்னமோ பண்றீங்கடா அண்ணனுக்கு. ஒரு கோட்டர் தானே கேட்ட, உனக்காக ஒரு ஆஃபே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியாடா? சாப்பிடு சாப்பிடுங்க. யார பயலா இருக்கீங்கடா. வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்டா. உண்மையிலேயே மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் பேட்டரா மச்சான் நம்ம எல்லாரும் பேட் ஆடுவோம். அவனால ஆட முடியாதடா. யாரு வர்றது வாடு பயமா இருக்கு? ஆமா தம்பி, ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒழுங்கா போறியா? நான்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்க. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. ஃபேமிலி பிளானிங்னா என்ன? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கே உனக்கு. என்னது குடும்ப கட்டுப்பாடா? அடுத்த வாரம் தான் கல்யாணம். நாங்க அதுக்குள்ள பீச புடிக்கிட்டாங்களே.